பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலையில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள வரகோராம்பட்டி பகுதியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சேலம் மண்டல அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜவுளித்துறையில் ஈடுபட்டுள்ளோர், தொழில் முனைவோர், நிறுவன பிரதிநிதிகள் ஆகியோருக்கு பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வழங்குபவர்களுக்கும் வேலை பெறுவோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் சரியான ECRஐ சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அப்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மண்டல ஆணையாளர் சி. வெற்றி செல்வன், சிறப்பு அழைப்பாளர் துணிநூல் துறையின் கரூர் மண்டல துணை இயக்குநர் எஸ். சந்திரசேகரன், அமலாக்க அலுவலர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் வேலை அளிப்பவர்கள் மற்றும் வேலை பெறுபவர்கள் ஆகியோருக்கு கிடைக்கும் ஊக்கத்தொகை குறித்து விளக்கமளித்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சேலம் மண்டல ஆணையாளர் சி. வெற்றி செல்வன் கூறும்போது, சேலம், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளித்துறையில் ஈடுபட்டுள்ள ஆலைகளில் 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாக கூறினார். பிரைம் மினிஸ்டர்ஸ் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்பதாகும். 2 விதமாக செயல்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ என்பது தொழிலாளர்களுக்கான ஒரு ஊக்கமளிப்பு திட்டமாகும். இது வந்து முதல் முறை தொழிலாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது வந்து கவர்மெண்ட் வந்து இது ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கின்றது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் நம்மளுடைய ஸ்கீமில் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு நல்ல திட்டமாகும். இதில் மேலும் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து PMBBRYயோட ஸ்கீம் பற்றி என்ன, அது எப்படி அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, போத் அதில் எம்ப்ளாயர் 2 பேருக்குமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாத்த பற்றியுமே ரொம்ப பொறுமையாக டீட்டெயில்டாக கேட்குற ஒவ்வொரு கொஷினுக்கும் நிதானமாக ப்ராக்டிக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை கிளியர் பண்ணி ஆன்சர் பண்ணி கொடுத்தாங்க. மத்திய அரசு அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டத்தை அறிவித்து அதனை தொடர்ந்து கண்காணித்து அதன் மூலம் உரியவர்களுக்கு திட்டத்தின் பயன்கள் சென்றடைவதையும் உறுதிப்படுத்தி வருகிறது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன்.